யோபு அதிகாரம் 1. சாத்தான் யோபுவை சோதித்தல். ஊசு என்ற நாட்டில் யோபு என்ற ஒருவர் இருந்தார். அவர் மாசற்றவரும் நேர்மையாளருமாயிருந்தார். கடவுளுக்கு அஞ்சி தீயதை விலக்கி வந்தார். அவருக்கு 7 புதல்வரும் 3 புதல்வியரும் பிறந்தனர். அவருடைய உடைமைகளாக 7000 ஆடுகளும் 3000 ஒட்டகங்களும் 500 ஏர்காளைகளும் 500 பெண் கழுதைகளும் இருந்தன. பணியாளரும் மிக பலர் இருந்தனர். கீழே நாட்டு மக்கள் எல்லாரிலும் இவரே மிக பெரியவராக இருந்தார். அவருடைய புதல்வர் ஒவ்வொருவரும் தத்தம் வீட்டில் தத்தமக்குரிய நாளில் விருந்து தயாரித்து தம் 3 சகோதரிகளை தம்முடன் உண்டு குடிப்பதற்கு அழைப்பது வழக்கம். விருந்து நாட்களில் முறை முடிந்ததும் யோபு அவர்களை வரவழைத்து தூய்மைப்படுத்துவார். என் பிள்ளைகள் ஒருவேளை பாவம் செய்து தங்கள் உள்ளத்தில் கடவுளை தூற்றியிருக்கக்கூடும் என்று யோபு நினைத்து காலையில் எழுந்து அவர்களின் எண்ணிக்கைக்கு ஏற்ப எல்லாருக்காகவும் எரிபலியை ஒப்பு கொடுப்பார். யோபு எப்பொழுதும் இவ்வாறு செய்வது வழக்கம். ஒரு நாள் தெய்வ புதல்வர் ஆண்டவரின் முன்னிலையில் ஒன்று கூடினர். சாத்தான் அவர்கள் நடுவே வந்து நின்றான். ஆண்டவர் சாத்தானிடம், எங்கிருந்து வருகிறாய் என்று கேட்டார். சாத்தான் ஆண்டவரிடம், உலகை சுற்றி உலவி வருகிறேன் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், என் ஊழியன் யோபுவை பார்த்தாயா? அவனைப் போல் மாசற்றவனும் நேர்மையாளனும் கடவுளுக்கு அஞ்சி தீமையானதை விலக்கி நடப்பவனும் மண்ணுலகில் ஒருவனும் இல்லை என்றார். மறுமொழியாக சாத்தான் ஆண்டவரிடம், பயன் இல்லாமலா யோபு கடவுளுக்கு அஞ்சி நடக்கிறான்? அவனையும் அவன் வீட்டாரையும் அவனுக்குரிய அனைத்தையும் நீர் சூழ்ந்து நின்று காக்கவில்லையா? அவனுக்குரிய கை வேலைகளுக்கு ஆசி வழங்கவில்லையா? அவனுடைய மந்தைகளை நாட்டில் பெருகச் செய்யவில்லையா? ஆனால் உமது கையை நீட்டும், அவனுக்குரியவற்றின் மீது கையை வையும். அப்போது அவன் முகத்திற்கு நேராகவே உம்மை பழிப்பான் என்றான். ஆண்டவர் சாத்தானிடம், இதோ அவனுக்குரியவையெல்லாம் உன் கையிலே, அவன் மீது மட்டும் கை வைக்காதே என்றார். சாத்தானும் ஆண்டவர் முன்னிலையில் நின்று புறப்பட்டு சென்றான். யோபு தம் பிள்ளைகளையும் செல்வத்தையும் இழத்தல். ஒரு நாள் யோபுவின் புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சை ரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது தூதன் ஒருவன் யோபுவிடம் வந்து, எருதுகள் உழுது கொண்டிருந்தன, கழுதைகளும் அவற்றிற்கு அருகில் மேய்ந்து கொண்டிருந்தன. அப்போது செபாயர் பாய்ந்து அவற்றை கைப்பற்றினர். ஊழியரை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பி உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கடவுளின் நெருப்பு விண்ணிலிருந்து விழுந்து ஆடுகளையும் வேலையாட்களையும் சுட்டெரித்து விட்டது. நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, கல்தேயர் 3 கும்பலாக வந்து ஒட்டகங்கள் மேல் பாய்ந்து அவற்றை கைப்பற்றி கொண்டனர். ஊழியர்களை வாள் முனையில் வீழ்த்தினர். நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். இதை சொல்லி முடிப்பதற்குள் இன்னொருவன் வந்து, புதல்வரும் புதல்வியரும் தம் மூத்த சகோதரன் வீட்டில் உண்டு திராட்சைரசம் குடித்து கொண்டிருந்தனர். அப்போது திடீரென பெருங்காற்று பாலை நிலத்திலிருந்து வீசி வீட்டின் 4 மூலைகளிலும் தாக்கியது. வீடு இளைஞர்கள் மேல் இடிந்து விழ அவர்களும் மடிந்து விட்டார்கள். நான் ஒருவன் மட்டுமே தப்பித்து உம்மிடம் சொல்ல வந்தேன் என்றான். யோபு எழுந்தார். தம் ஆடைகளை கிழித்து கொண்டார். தம் தலையை மழித்து கொண்டார். பின்பு தரையில் விழுந்து வணங்கி, என் தாயின் கருப்பை நின்று ஆடை இல்லாதவனாய் யான் வந்தேன். திரும்புகையில் ஆடை இல்லாதவனாகவே யான் செல்வேன். ஆண்டவர் அளித்தார், ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். ஆண்டவரது பெயர் போற்ற பெறுக என்றார்.
இவை அனைத்திலும் யோபு பாவம் செய்யவும் இல்லை, கடவுள் மீது குற்றம் சாட்டவும் இல்லை.